தமிழ்நாட்டில் ஒரு இக்கட்டான நிலைமை. அரசியல் வட்டாரங்களில் மறுபடியும் எலெக்ஷன் என்று வந்தால் யார் எப்படி என்று எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய கட்சியிலிருந்து கூட்டணி கட்சியிலிருந்து வெகு வேகமாக வெளியே வந்து விட்டார்கள். இப்பொழுது மறுபடியும் எலெக்ஷன் என்று வந்தால் அவர்கள் நிலைமை என்ன ஆகும் என்று அவர்களுக்கே பதட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. டிவிகே கட்சியும் புதிய கட்சி என்று தான் நினைத்தேன். அது செயல்பாடுகள் எல்லாம் புதுமையாக இருக்கும், மாற்றங்கள் வரும், பழைய சித்தாந்தங்கள் மாறும் என்று கணக்கு போட்டேன். ஆனால் அவர்களும் பழைய அரசியல்வாதிகள் போலத்தான் குதிரை பேரம் நடத்துகிறார்கள். அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு தாவி டிவிகேக்கே சந்தேகம், மறுபடியும் எலெக்ஷன் வந்தால் யாரை நிற்க வைப்பது, ஏற்கனவே இருப்பவர்களை நிற்க வைக்கிறதா, அது முடியாத காரியம். பல இடங்களில் பல இடர்பாடுகள், பணமும் தேவை. ஏதோ குற்றம்போக்காக டிவிகேக்கு இந்த செல்வாக்கு வந்துவிட்டது. அதை நிலைநிறுத்திக் கொள்ள பாஜகவுடன் ஏதோ ஒரு சதி திட்டம் செய்து ஒரு புது கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்காரர்களும் இதே நிலைமைதான். பிறகு அடுத்த எலெக்ஷன் என்று வந்தால் நிலைமை இப்படியும் இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் ஜென்சி மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று மட்டும் எனக்கு கணக்கு போட தெரிகிறது. அவர்கள் விடுதலை, புதுமை, மாற்றம், பழைய சித்தாந்தத்திலிருந்து விடுதலை, இப்படி பல கணக்குகள் அவர்களிடம் இருக்கிறது. விஜய்க்கு வந்த ஓட்டு எல்லாம் அந்த நோக்கத்தில் வந்ததல்ல. அவர்களுடைய சினிமா முகத்தை பார்த்து தான் ஓட்டளித்து விட்டார்கள். அதே எண்ணம் இப்போது கூடி வருமா என்றால் ஜனங்களுக்கு சிலது புரிந்து விட்டது. என்ன செய்வது? இப்படித்தான் அவதிப்பட வேண்டும்.